வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. டிசம்பர் 30 இன்னைக்கு மேகாலயாவில் யூகியாங் நங்பா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே சர்வே பண்ணுறாங்க. ஒரு பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்ததில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனு. ஆனால் இதுக்கு பின்னாடி பயங்கர சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குதுங்க. ஜெயிண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரரசு இந்த பகுதியை கிபி 500களில் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொகலாயர்கள் கூட இந்த பகுதியை பெரிய லெவலில் தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்க முடியல. காரணம் இந்த டிஸ்டன்ஸ், அது இருக்கக்கூடிய இருப்பிடத்தை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கான்செப்ட்லாம் இருக்குது. அண்டு இது பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா வங்காளதேசத்தை தங்களுடைய பகுதியில் இணைச்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ்காரங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்களோட தொடர்புகள்லாம் சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. 1774 ஃபஸ்ட் டைமாக ஒரு பயணத்தை மேற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஜெயிண்டியா மக்களோட பேசலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையாக போய் முடிய அது இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண இந்த கான்செப்ட்டு ஜெயிண்டியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பிடிக்காதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிரிட்டிஷ்காரங்களாம் கடத்திட்டு வந்து நரபலி கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு சில கான்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இது இவங்க ரெண்டு பேருக்குமான பிரச்சனை பயங்கரமாக முத்தா வச்சிருச்சு. ஸோ அதனால் பிரச்சனைன்றது பெரிய லெவலில் போச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1835 இந்த ராஜ்யத்தை தங்களோட இணைச்சிக்கிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க. அதை தொடர்ந்து 1850 கிளர்ச்சிகள்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளில் வரி விதிக்கிறது, இவங்களுடைய பழமையான அந்த மரபுகள் சடங்குகள் இது எல்லாத்தையும் தடை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க இன்னும் பயங்கரமாக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீட்டு வரி அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வரது, சப்போஸ் அந்த வீட்டு வரி அவங்க செலுத்த மறுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க அந்த இடத்த விட்டு அனுப்புறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமையான விஷயங்கள்லாம் அவங்க பண்ண பிரிட்டிஷ்காரங்க மேலே பயங்கரமான எதிர்ப்புகள்ன்றது கிளம்ப ஆரம்பிச்சுது. அந்த எதிர்ப்புகள் கிளம்பின சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா யூகியாங் நங்பா அப்படின்ற பர்சனுடைய தலைமையில் நிறைய கிளர்ச்சிகள் நடக்குது. எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கிளர்ச்சியாகவே இருந்தது. பிரிட்டிஷ்காரங்களால் இவங்களை எதிர்கொள்கிறது அப்படின்றது ரொம்ப சவாலான ஒன்றா இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவருக்கு பிடிச்சி தரவங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கான்செப்டை வெளியிட இவர் கூடவே இருந்த ஒரு பர்சனு துரோகியாக இருந்து செயல்பட்டு இவரை பிடிச்சி கொடுத்துட்றாரு. அதனால் இவர்கிட்ட கூப்பிட்டு வந்து இவருக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு தூக்கு தண்டனை தேவையா இல்லை நீ சரணடைஞ்சிரியான்னு கேட்குறாங்க. சரணடைகிறதுன்றது எங்களோட இதுலேயே கிடையாது, அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், எனக்கு தூக்கு தண்டனையே கொடுத்துட்றேங்கன்னு சொல்லிட்டு அவர் ஏற்றுக்கிறாரு. அப்படி ஒரு வீரமான மரணம் அப்படின்றது அவருக்கு கிடச்சிது. ஸோ ஒரு பிரிட்டிஷ்காரங்க எதிர்த்து ஒரு பெரிய லெவலில் புரட்சியை செஞ்ச ஒரு பர்சனை நினைவு கூறணும் அப்படின்றதுனால இன்றைக்கி யூகியாங் நங்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை நினைவு கூர்ந்து இந்த டே உருவாக்கியிருக்காங்க. 2001 கூட பார்த்தீங்கன்னா இவருக்காக தனி தபால் தலைகள்லாம் வெளியிடப்பட்டுச்சுப்பா. அப்படிப்பட்ட பர்சனை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் மேகாலயாவில் இன்றைக்கி யூகியாங் நங்பா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் ஒரு டேங்க. இவரும் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் தான். ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக தான் பொது விடுமுறையெல்லாம் அறிவிச்சிருக்காங்க பிலிப்பைன்ஸில். ஜோஸ் ரிசால் அப்படின்ற ஒரு பர்சன் ஒரு நாவலாசிரியராக, கவிஞராக, புரட்சியாளராக இருந்திருக்கிறாரு. அட் த சேம் டைம் ஒரு கண் மருத்துவரும் கூட. தன்னுடைய அம்மாவுக்கு கண் பிரச்சனைகள் இருந்ததுனால அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சார். பட் ஆனால் இவருடைய தாட்ன்றது வேறு ஒன்று தான் இருந்தது ஆரம்பத்தில். ஸோ எது எப்படியா ஒரு கண் மருத்துவம் மாறிட்டார். ஆனால் இவர் படிச்சுட்டு இருந்த காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்டுரைகள்லாம் நிறைய வெளியே வந்தது. அப்போ இந்த ஸ்பெயினை எதிர்த்து நிறைய விதமான புரட்சிகரமான கருத்துக்கள்லாம் அதில் வெளில வர இவர் எப்படியாவது அடக்கி ஒடிக்கணும்னு நினச்சி அவர் மருத்துவராகி வெளியில் வர வேண்டிய அந்த சுச்சுவேஷனில் ஸ்பெயின் அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க 1896. இது ஒரு பெரிய லெவலில் அடக்குமுறையாகவும் இருந்தது. அட் சேம் டைம் புரட்சியாக ஒரு பல விஷயங்களை பண்ணவர், ஒரு நாவலாசிரியராக, கவிஞரெல்லாம் இருந்திருக்காருல. அவருடைய எழுத்துக்கள்ன்றது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரை நம்ம இழந்துட்டோமே சொல்லி அவருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இன்னைக்கு ரிசல்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பைன்ஸில் பொது விடுமுறையோடு அனுசரிக்கிறாங்க டிசம்பர் 30. இந்த உலகம் அழகானது, அது ரசிக்கிறவங்களுக்கு மட்டுமே தெரியும், உண்மைதான். அதே மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மிருககிட்ட கூட வாழ்ந்துடலாம், இந்த மனித மிருகங்கிட்ட வாழ முடியாது, அதுவும் உண்மைதான். ரெண்டுமே கருத்து தான். அது எந்தெந்த இடங்களுக்கு தேவையோ அந்தந்த இடங்களுக்கு மாற்றி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா வாழ்க்கைன்றது எல்லாமே கலந்தது தாங்க. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறது உங்கள்கிட்ட நாங்கள் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.